தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான வாக்கியங்கள் தொடர்பான மிக தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். வீடியோ மிக முக்கியமான வீடியோ என்பதால் முழுமையாக பாருங்கள், தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். விளக்கங்களை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் எங்கள்கிட்ட வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஒவ்வொரு வாக்கியமாக தமிழ் மொழியில் சொல்லும்போது நீங்கள் இங்கிலீஷால் அந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்ள முடியுமான்னு யோசிங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இங்கிலீஷ் மொழியில் வாக்கியத்தை பார்ப்போம். ரைட், கவனிங்க. உன் வாயில புட்டா, உன் வாயில புட்டா, உன் வாயில புட்டா இருக்கு அப்படின்னு கேட்போம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க யோசிங்க. கேட் காட் யோர் டங்க், கேட் காட் யோர் டங்க். கேட்னா பூனை அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இந்த வாக்கியத்திட்ட முழுமையான அர்த்தம் என்ன? உன் வாயில் புட்டா அப்படின்னு கேட்போம் தானே. கோவமெல்லாம் வந்தால் இந்த மாதிரியான வாக்கியங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். உன் வாயில் புட்டா இருக்குது, உன் வாயில் புட்டா அப்படின்னு கேட்போம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? கேட் காட் யோர் டங்க், கேட் காட் யோர் டங்க். ரைட். உன் வாயை மூடிக்கொள்ளு, உன் வாயை மூடிக்கொள்ளு, உன் வாயை மூடிக்கொள்ளுன்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? கோவம் வந்தால் இவ்வாறான வாக்கியங்கள் நம்ம பயன்படுத்துவோம். உன் வாயை மூடிக்கொள்ளு அப்படி சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க யோசிங்க. சட் அப் யோர் மவுத், சட் அப் யோர் மவுத். யுவர்ன்ற சொல்கிற சரியான உச்சரிப்பு எப்படி? யோ மவுத், சட் அப் யோர் மவுத். ரைட். ரைட், கவனிங்க. என்னை பாருங்களே, என்ன பாருங்களே அப்படி சொல்லுவோம் தானே. என்ன பாருங்க இல்லை, என்ன பாருங்களே. பாசமாக அன்போடு நாங்கள் சொல்லுவோம் தானே, என்ன பாருங்களே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? லுக் அட் மீ வில் யூ. லுக் அட் மீனா என்ன பாருங்க, லுக் அட் மீ வில் யூவை நீங்கள் இறுதியாக கடைசியாக பயன்படுத்துனீங்கன்னா பாருங்களேன்ற அர்த்தம் வந்துடும். என்ன பாருங்களேன்னு எப்படி சொல்லுவீங்க? லுக் அட் மீ வில் யூ. சிரிங்களேன்னு எப்படி சொல்லுவீங்க? சிரிங்க இல்லை, சிரிங்களே. ஸ்மைல்னா சிரிங்கன்ற அர்த்தம். ஸ்மைல். வில் யூவை இறுதியாக பயன்படுத்துங்க. வில் யூ, ஸ்மைல் வில் யூ, சிரிங்களே. ஸ்மைல் வில் யூ, சிரிங்களே. போங்களேன்னு எப்படி சொல்லுவீங்க? கோ, போங்கனா கோ, கோ வில் யூ. வில் யூவை இறுதியாக பயன்படுத்தணும். கோ வில் யூ, போங்களே. வாங்கலேன்னு எப்படி சொல்லுவீங்க? கம்னா வாங்க, அப்போ வில் யூவை நீங்கள் கடைசியாக இறுதியாக பயன்படுத்தினா சாரி, கம் வில் யூ, வாங்கலே. அன்பா பாசத்தோடு நாங்கள் சொல்லுவோம் தானே. கம் வில் யூ, வாங்கலே. ரைட், விளங்கினதா? நான் வரும் வரை இருங்க, நான் வரும் வரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் தானே. நான் வரும் வரை இருங்கன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க யோசிங்க. வெயிட் டில் ஐ கம், வெயிட் டில் ஐ கம். ஒவ்வொரு வாக்கியத்தையும் திரும்ப திரும்ப பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது தான் உங்களுடைய மொழித்திறன் விரைவாக இம்ப்ரூவ் ஆகும். ரைட். அப்படின்னா நான் திங்கட்கிழமை வாரன், அப்படின்னா நான் திங்கட்கிழமை வாரேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? அப்படின்னா நான் திங்கட்கிழமை வாரன் எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னான்னு சொல்கிறதுக்கு இப்சோவை பயன்படுத்தலாம். இப்சோ அப்படின்னா, இப்சோ அப்படின்னா. ஐல் கம் ஆன் மண்டே. ஐ வில்ங்கிறத சுருக்கி பயன்படுத்தலாம். ஐல், ஐல், ஐல் கம் ஆன் மண்டே. இப்சோனா அப்படின்னா, இப்சோ ஐல் கம் ஆன் மண்டே. அப்படின்னா நான் திங்கக்கிழமை வாரேன் அப்படி சொல்லுவோம் தானே. அப்படின்னா நான் திங்கக்கிழமை வாரேன் எப்படி சொல்லுவீங்க? இப்சோ ஐல் கம் ஆன் மண்டே, இப்சோ ஐல் கம் ஆன் மண்டே. ரைட். அப்படின்னா நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், அப்படின்னா நான் வந்து உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க இங்கிலீஷில் யோசிங்க. இப்சோவில் ஆரம்பிங்க. இப்சோனா அப்படின்னா, இப்சோ ஐல் கம் அண்ட் மீட் யூ, இப்சோ ஐல் கம் அண்ட் மீட் யூ. ரைட். ரைட், கவனிங்க. அப்படின்னா நான் உனக்கு கோல் ஒன்று தாரேன் எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னா நான் உனக்கு கோல் ஒன்று தாரேன்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க இங்கிலீஷில் யோசிங்க. இப்சோவில் ஆரம்பிங்க. இப்சோ ஐல் கிவ் யூ அ
call. If so, I'll give you a call. If so, I'll give you a call. அப்படினா நான் உனக்கு கால் ஒன்று தாரேன். ரைட்? அவள் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லமில்ல. அவ நீ நினைக்கிற அளவுக்கு நல்லமில்லைன்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? அவள் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லமில்ல. யோசிங்க. She is not so good as you think. She is not so good as you think. அவள் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லமில்ல. She is not so good as you think. Right? பயப்பட ஒன்றுமில்ல. பயப்பட ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் தானே. பயப்பட ஒன்றும் இல்லைன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. Nothing to be afraid. Nothing to be afraid. பயப்பட ஒன்றுமில்ல. Nothing to be afraid. Right? என் பின்னால வாங்க. என் பின்னால வாங்க. என் பின்னால வாங்க அப்படி சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. Follow me. Follow me. என் பின்னால வாங்க. Follow me. Right? என்னோட விளையாட வேண்டாம். என்னோட விளையாட வேண்டாம். என்னோட விளையாட வேணாம். கோவம் தான் பயன்படுத்துவோம் தானே. என்னோட விளையாட வேணாம் அப்படி சொல்லுவோம் தான். என்னோட விளையாட வேண்டாம். என்னோட விளையாட வேண்டாம். என்னோட விளையாட வேணாம். கோவம் தான் பயன்படுத்துவோம் தானே. என்னோட விளையாட வேணாம். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? டோன்ட் ப்ளே வித் மீ. டோன்ட் ப்ளே வித் மீ. என்னோட விளையாட வேண்டாம். டோன்ட் ப்ளே வித் மீ. ரைட்? இந்த ஷர்ட் ஈரமாக இருக்கு. இந்த ஷர்ட் ஈரமாக இருக்கு. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? யோசிங்க. திஸ் ஷர்ட் இஸ் வெட். திஸ் ஷர்ட் இஸ் வெட். இந்த ஷர்ட் ஈரமாக இருக்கு. திஸ் ஷர்ட் இஸ் வெட். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.